அன்னைக்கு ஒரு நாள் பாப்பா கூட்டு ஊருக்கு போயிருந்தேங்க. போனதுக்கு பாப்பா ஆயா கூட உட்காந்து முறுக்கு புளியறதும் முறுக்கு சுடுறதும் தாத்தா கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறதும் கில்லி அடிக்கிறதும் ஆயா கூட்டிகிட்டு சந்தைக்கு போயிட்டு இவ்வளோ தக்காளி வச்சிருக்கீங்க கிலோ 5 ரூபாய்க்கு தர மாட்டீங்களா அந்த கடைக்காரங்க கிட்ட சண்டைக்கு போறதும் கீரை கடைக்காரங்க கிட்ட போய் என்ன எல்லா கீரையும் பச்சையா வச்சிருக்கீங்க சவுப்பு கீரை மஞ்சள் கீரை வாங்க மாட்டீங்களான்னு சொல்லி சண்டைக்கு போறதும் இங்க பாப்பா வேர்க்கலை கீழே கூட்டி வச்சிருக்காங்க வாப்பா எல்லாம் தள்ளிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாப்பாவை கூட்டி வீட்டுக்கு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. அன்னைக்கு ஒரு நாள் மாலுக்கு போயிட்டு பைக் ரேஸ் போறான்னு பாப்பா கிட்ட சொல்லிட்டு இதுல எந்த பைக்ல போறான்னு கேட்க பாப்பா இதுன்னு கை காமிக்க ஏறி உட்காந்து பாப்பாவும் நானும் முறுக்குனதுல 3வது பிளேஸ் வந்துட்டோங்க. எங்களுக்கும் விளையாட துறைன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபும் பாப்பாவும் சேர்ந்து பவுலிங் விளையாடாங்க பாருங்க. 10ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 7 போட்டாங்க. செம ஹாப்பிங்க பாப்பாவுக்கும் ஒய்ஃப்க்கும். அன்னைக்கு ஒரு நாள் ஸ்வீட் கடை நாள் நீட்டு இதுல ஸ்வீட் சாப்பிட்டு போறாண்டா செம டேஸ்டா இருக்கும்டா அப்படின்னு பாப்பாட்ட சொன்னாங்க. அதுக்கு பாப்பா இருந்துட்டு ஸ்வீட் கடையில போய் நீ நல்லா தின்னுடுவ லாஸ்ட் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட கேட்டா நான் ஸ்வீட் கடை கூட்டு போன்னு சொல்றதுக்கா போப்பாங்கிட்டே அப்படின்ட்டுச்சிங்க. ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில அடிச்சு பிடிச்ச 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீட்டுல ஒட்டகச்சிவிங்கி கீரை தின்னுகிட்டு இருக்கு. அந்த பக்கம் சிங்கம் கை கழுவிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் புலி ஒண்ணு கொட்டாய் விட்டுட்டு இருக்கு. அந்த பக்கம் குட்டியான ஓன்னு கத்தி விளையாண்டுட்டு இருக்கு. பாப்பாட்ட போய் செல்லம் என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்டா அப்பா நான் தான் வீக்கெண்டுக்கு நான்வெஜ் சாப்பிடுறது வீட்டுக்கு வர சொன்னேன் அப்படின்ட்டுச்சு. இன்னைக்கு நம்ம சகனா குட்டியை கூட்டிகிட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோங்க. பாப்பா ஒரு குடத்தை அழகாக க்யூட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணுற மாதிரி ஏதோ க்ளீன்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு தேய்ச்சிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஏதோ ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டு அது வாட்டர் கேன் கூட தெரியலங்க. அதை எடுத்து வச்சு விளாண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடியில் அடிக்க வச்சிருந்தாங்க. அதை எடுத்து பார்த்து அப்பா இதை வாங்கிட்டு போயிடலாமா கேட்க செல்லாம் இதெல்லாம் வீட்டில் இருக்குன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வாட்டர் கேன் பாண்டா மாதிரி ஏதோ ஒரு வாட்டர் கேன் வச்சுங்க. அதை எடுத்துட்டு அப்பா இது க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது நம்ம எடுத்துக்கலாமான்னு சொல்ல சின்ன வீட்டில் ஏற்கனவே 2 இருக்குடா அப்படின்னு சொன்னதுக்கு இல்லப்பா இதை வாங்கியே தீரும் நடந்துருச்சு. அந்த பக்கம் போய் ஒரு பிபியை பார்த்துருச்சிங்க. அப்பா இங்கே பாரு ஃபுல்லாக பிபி எனக்கு இதை வாங்கி தந்தே தீரும் நான் இப்போ ஊதி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பா பிபின்னு வச்சு ஊதி செம அழகாக க்யூட்டாக ஊதிட்டு இருந்துச்சிங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த செல்லே இல்லாத கீபோர்டு எடுத்து நங்கு குத்தி எப்பா பாட்டே வரல பார்த்து எனக்கு வேணாம் பண்ணி தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அம்மா கூட சேர்ந்து அம்மா எங்கெல்லாம் போதும் அம்மா கூடையில் கைக்கு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி அந்த கூடையில் போட ஷாப்பிங் பண்ணுற கேப்பில் அங்கேருந்து ஒரு பேட்டையும் பாலிங்க எடுத்து அம்மா பால் போட பாப்பா பேட் அடிக்க செமையாக இருந்துச்சுங்க. இப்படியே பாப்பா அடிச்சடியில் பேட்டும் உடையில பாலும் உடையிலங்க தப்பிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் என்ன பாப்பா தேவையில்லாமல் கூடையில் பொறுக்கி போட்ட பொருள்லாம் எடுத்து பிரித்து வச்சு அதை பில்லு போட்டு பாப்பாவை கட்டிப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நின்றுட்டு இருந்த ட்ரெயின்ல குடுகுடுன்னு ஓடி போய் ஏறி இருக்கமா கம்பியை பிடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்து இறங்கி திரும்ப எஸ்கலேட்டர்ல ஏறி நாங்க வந்து சேர்ந்த இடம் தாங்க சரவணா ஸ்டோர்ஸ். அடுத்து நேரா டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்க ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. பப்பி கிட்ட துப்பாக்கியை காமிச்சு இனிமே நீ ஒழுங்கா சாப்பிடலனா சுட்டுன்னு பப்பியை மிரட்டுறதும் அப்பாவே பயப்படுற அளவுக்கு பாம்பு பொம்மையை தூக்கி அப்பா மேல போட்டு பிராங்க் பண்றதும் விக்கிறதுக்கு வச்சிருந்த பொம்மை மேல ஏறி யாருக்கு தெரியாம எகிரி குதிச்சு உட்காந்து விளையாடுறதும் அம்மா கூட சேர்ந்துட்டு அந்த டாய்ஸ்ல உட்காந்துட்டு ஜாலியா மியூசிக் கேட்டுட்டு டான்ஸ் ஆடி விளையாடுறதும் டெடி பேரா நீ போய் உட்காந்துல சொல்லிட்டு பாப்பா தூக்கி உட்கார வச்சா பாப்பாக்கு சம சந்தோஷங்க சம சிரிப்பு. அங்கேயே ஒளிஞ்சு கண்ணாமூச்சி விளையாடுறதும் அங்க போய் பாப்பா டெடி பேர் காதை பிடிச்சிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கியான் டெடி பேரை கேட்கறதும் செல்லம் இது சூப்பரா இருக்கல இது வாங்கிக்கிறியான்னு கேட்டா அப்பா என்னப்பா இத்துண்டு வாங்கி தரேன் எனக்கு பெருசா வேணும்பா போப்பா இது வேணாம்னு சொல்லி தூக்கி போடுறதும் அம்மா கூட போய் ஃப்ளவர்ஸ்லாம் ஷாப்பிங் பண்றதும் ஒரு கியூட் டால் இன்னொரு கியூட் டாலை பார்த்து ஹாய் சொல்றதும் அன்னையனால பாப்பா செமையா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிச்சுங்க. அதனால அப்பா அம்மா எங்க 2 பேருக்கும் செம ஹாப்பிங்க. என்னடா இது அன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தா மாடு உட்காந்துருக்கு. சாரிங்க மாடு கண்ணுக்குட்டிலாம் படுத்துட்டு இருந்துச்சுங்க. அதில் ஒரு கண்ணுக்குட்டி போய் தொட போறோம் டபக்கம் இருந்துச்சு எல்லாம் பயந்து போயிட்டாங்க. விடாம அந்த கண்ணுக்குட்டியை துரத்திட்டு போய் அது கூட ஜாலியாக விளையாண்டு அதுக்கப்புறம் வண்டியை விட்டா பாருங்க ஜூஸ் கிடைக்க வண்டினா 2 வீலரோ 4 வீலரோ இல்லைங்க நடராஜா வண்டி தான் நடந்தே போய் ஜூஸ் கிடைக்க மாட்டோங்க. அங்கே போய் ஒரு ஜூஸை வாங்கி 2 ஸ்டாப் போட்டு பாப்பாவும் அம்மாவும் குடிக்க அதுக்கப்புறம் பாப்பாவும் நானும் குடிக்கன்னு சொல்லிட்டு ஜூஸ் தீர்ந்து போய் ஸ்டால சத்த வர அளவுக்கு உறிஞ்சு குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி ஆப்போசிட்ல இருந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள பூந்து எட்டி பார்த்தா குட்டியா அழகழகா அப்பமா வச்சிருந்தாங்க. செல்லம் இதெல்லாம் விளாண்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இங்கே வச்சிடணும் வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போக கூடாது அங்கே வைக்கவும் இடம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு என்னது வாங்கி தர மாட்டியாப்பா இப்பயே இங்கே விளாண்டுக்கிறப்பான்னு சொல்லிட்டு பாப்பா அங்கே வச்சு கடையில் வச்சு எவ்வளோ விளாட முடியுமா விளாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பா ஒரு வண்டி எடுத்து தரப்புறான்னு அங்கேயே தேய்ச்சி விளாண்டுட்டு பெயிண்ட் அடிக்கிற பெயிண்டிங் ப்ரஷ் அதுக்கப்புறம் ஃபைல் எதுக்கு இதெல்லாம் கேட்டுச்சுன்னே தெரியலங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வர வழியில பாப்பா எதையோ எடுத்துக்கிட்டு அப்பா இதை வாங்கிட்டாப்பா டைனோசர் முட்டைப்பான்னு சொல்ல செல்ல இது டைனோசர் முட்டை இல்லடா சாம்புன்னு சொல்ல இல்லப்பா இதை உடைச்சு பார்த்தா தான் தெரியும் சொல்லிட்டு உடைக்கிறப்பான்னு சொல்ல செல்லம் சாப்பிடா வச்சுட்டோடான்னு சொல்லி பாவா கட்டுப்படுத்தி வீட்டுக்கு கூட்டுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. அன்னைக்கு ஒரு நாள் பாப்பா நாக்க நக்கி காமிச்சு என் கையை பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டு போய் நிறுத்தி நடந்தாங்க ஐஸ்கிரீம் கடைக்குள்ள போய் எட்டி பார்த்தா வெண்ணிலா சாக்லேட் பிளாக் கரண்ட் குல்ஃபி பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சைன்னு இன்னும் என் வாய்க்குள்ள நுழையாததெல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் தக்காளி பீட்ரூட் முள்ளங்கி போட்டு தாங்க ஐஸ்கிரீம் செய்யல அவங்க. ஒரு வழியா பாப்பா கண்ணில் என்னென்ன போடுதோ பாப்பா எல்லாத்தையும் கை காமிச்சிருச்சிங்க. அவங்க கிட்ட சொல்லி ஆளுக்கு 2 போடுங்கன்னு சொல்லிட்டு 3 பேத்துக்கு 6 ரவுண்டை வாங்கிட்டு நாங்க போட்டு கிளம்பி வந்துட்டோங்க. வந்து உட்காரத்துக்குள்ள பாப்பா 2 ஸ்பூன் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சிங்க. நான் பாப்பா ஸ்பூன் பாப்பாவுக்கு தெரியாம எடுத்து பிடிச்சி சாப்பிடலான்னு சாப்பிட்டா பாப்பா பார்த்துருச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன எடுத்துட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா அதுக்குள்ள நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோடனே என் ஒய்ஃப் இருந்துட்டு ஆகா சாப்பிட்றத கையில் கொடுத்து விட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ண போறீங்களா அதுக்குள்ள உருகிரும் அப்படின்னு சொல்ல சரிடா செல்ல சீக்கிரம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து கடை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்ச பாருங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க எல்லாமே. என் ஒய்ஃபை கூட சமாளிச்சுட்டேங்க. என் பாப்பா செம கோவம் வந்துருச்சுங்க. அப்பா நான் என்ன சாப்பிட விடுறத விட்டுட்டு என் கையில இருந்து வாங்கி நீ என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சப்ப கடுப்பாயிடுச்சுங்க பாப்பாவுக்கு. அப்புறம் சில கோவிச்சுக்காக இந்தாடா செல்லான்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துருங்க. வாங்கின 6 உருண்டையில பாப்பாவுக்கு மேங்கோ உருண்டை மட்டும் தாங்க பிடிச்சிருச்சு. என் ஒய்ஃபும் ஒரே ஒரு உருண்டை வெண்ணிலா மட்டும் தான் சாப்பிட்டாங்க. மற்றதெல்லாம் நானே சாப்பிட்டேன்.
சாப்பிட்டேங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு சாப்பிட முடியல. ஆனா நான் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு காலி பண்ணிட்டேங்க. அன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு போற வழியில சைக்கிள்ல ஒரு அண்ணன் காத்தடிச்ச பலூன் மாதிரி இருக்க பொம்மை வித்துட்டு இருந்தாருங்க. அதுல அந்த ப்ளூ கலர் டெடி பியரை பார்த்தோன்னே ஒய்ஃபுக்கு எனக்கு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பாப்பா கிட்ட தராம நான் பாட்டுக்கு மறந்து நடந்து எடுத்துட்டு போயிட்டேங்க. பாப்பா சோகமா நான் நடந்து போற மாதிரியே பாப்பாவும் பின்னால் நடந்து வந்திருக்குங்க. செல்லம் ஏன்னா சோகமா இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு டெடி பியர் வாங்கிட்டு நீ எடுத்துட்டு போறியாப்பா அப்படின்னு கேட்டுச்சு பாருங்க. செல்லம் சாரிடா செல்லம் சொல்லிட்டு பாப்பா கிட்ட கையில டெடி பியரை கொடுத்தா பாருங்க. பாப்பாவுக்கு செம ஹாப்பிங்க. அப்படியே பறக்க விட்டுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ஜாலியா வந்துச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சகனா பாப்பா இதெல்லாம் பேசி பார்த்திருப்பீங்க, சிரிச்சு பார்த்திருப்பீங்க, நடிச்சு பார்த்திருப்பீங்க. இப்போ முத முறையா சும்மா அந்த பல்ட்டி பட போகுது. எல்லாரும் வந்து ஜோரா கை தட்டுங்க. நீங்க கை தட்டுறது எனக்கு கேட்கணும். உங்க பக்கத்துல இருக்காங்க வந்து உங்ககிட்ட எட்டி பார்க்கணும் என்ன கை தட்டுறாங்கன்னு. ஓகேவா? சரி ரெடியா? இப்ப பாப்பா நின்னுச்சு. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. இப்ப பாருங்க. சரி போற பல்ட்டி. பல்ட்டி சூப்பர் இருக்கா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், பல்ட்டி சூப்பரா இருக்கா? சொல்ற பேச்சு கேக்குறியாடா? எப்போதான் சொல்ற பேச்சு கேக்குறதே இல்ல. வெளுத்து போடுங்கடா. போய்ஸ் அப்பா திட்டு போட்டு போய்ஸ் கேட்டு வா. அப்பா அடி போயா. போலீஸ் கூப்பிட்டு அப்பா அடிக்க சொல்றாங்க. சொல்ல வேணாம் சொல்றா ப்ளீஸ் வேணாம் சொல்றா. அன்னைக்கு ஒரு நாள் சண்டே பிரியாணி பக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன். பக்கெட்டு ஏன்ட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வாங்கிட்டு டக்கடன்னு பிரிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. சும்மா ஸ்டிக்கரை பிரிச்சு போட்டு உள்ள இருக்க கவரை பிரிச்சு கிழிச்சு எரிஞ்சிட்டு அப்புறம் உள்ள பார்த்தா 3 முட்டை நீத்து அடிச்சிட்டு இருக்கு பிரியாணில. பக்கெட்ல பிரியாணி சூப்பர்ப்பா வெளுத்து வாங்குறோம்ப்பான்னு சொல்லிட்டு தப்சப் காமிச்சிட்டு ஒரு முட்டையை எடுத்து பாப்பா அழகா எடுத்து என் வாயில வைக்கிறதுக்கு வந்துட்டு டக்குன்னு பார்த்தா பாப்பா எடுத்து பாப்பா வாயில கடிச்சு வச்சு சாப்பிட்டுருச்சிங்க. நான் ஏமாந்து போயிட்டேங்க. அதுக்கப்புறம் செல்லம் கொஞ்சம் ஓரமா உட்காரா பக்கெட்ல இருக்கிறத பிளேட்ல கொட்டிடுறேன்னு சொல்லிட்டு பக்கெட்ல இருந்து சிந்தாம சிதறாம அப்படியே பிரியாணி கொட்டிட்டு வந்தாங்க. பிளேட் கொஞ்சம் சின்னதா இருந்தனால அதை கொட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி லாஸ்ட்ல ஒரு சொட்டு கூட சிந்தாம பிரியாணி வெளியே எடுத்துட்டேங்க. இப்போ பிரியாணியை உத்து பார்த்தா சிக்கன் பீஸ் எல்லாம் மேல வந்துருச்சு. ஆமாங்க பக்கெட்ல லாஸ்டா போட்டிருந்தனால இப்போ கவுத்து கொட்டினோடனே எல்லாம் மேல வந்துருச்சு. பொறுத்து இருந்தது போதும் வாடா செல்லம் சொல்லிட்டு பாப்பா கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்கிட்டேங்க. ஆமாங்க எவ்வளவு நேரம் தான் பாப்பா நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி கொட்டினதானே பாப்பாக்கு நல்லா சாப்பாட்டை மசிச்சு பாப்பாக்கு வாயில வச்ச பாருங்க. பாப்பா கொஞ்சம் காரமா இருந்தாலும் பாப்பாக்கு டேஸ்ட் பிடிச்சி போச்சுங்க. சிக்கன் பீஸ் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. பட் ரைஸ்னா பாப்பா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரைஸை மசிச்சு கொடுத்தனால சமயம் எடுத்து வாங்கிச்சிங்க. அதுக்கப்புறம் நான் உட்காந்து தனியா எல்லாத்தையும் நீயே சாப்பிட்றியா அப்படின்னு நினைக்காதீங்க. நானும் என் ஃபேமிலி எல்லாரும் உட்காந்தாங்க சாப்பிட்டோம். அன்னைக்கு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எடுத்து வாங்கிட்டேங்க. அன்னைக்கு ஒரு நாள் லேப்டாப் செம சூடாயிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த பக்கம் போனால் இதை உத்து பார்த்துக்கிட்டு இருந்த பாப்பா குடுகுடுன்னு ஓடி போய் தண்ணி எடுத்து வந்து லேப்டாப்பில் ஊற்றிப்பிடிச்சு. செல்லம் தண்ணி எடுத்து ஏன்டா லேப்டாப்பில் ஊற்றுறேன்னு கேட்டா நீ தான்ப்பா சூடாக இருக்குன்னு சொன்னேன் அதான் தண்ணி ஊற்றி கூல் பண்ணேன் அப்படின்ட்டுச்சு. இப்போ பறிச்செல்லாம் அப்பாவோட ஆம்ஸ்ன்னு சொல்லிட்டு பாப்பாவோட சைக்கிளை அப்படியே தூக்கணும் பாருங்க. அதை பார்த்த பாப்பா பார்க்க டம்மி பீஸாக இருக்க ஆனால் பயங்கரமான ஆளாக இருக்கேப்பான்ட்டுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் பாப்பா கிட்ட நீ நல்லா படிச்சு நம்ம நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும்னு சொன்னாங்க. அதுக்கு பாப்பா ஏன்பா இந்தியாங்கிறது நல்ல பேர் இல்லையான்னு கேட்டுருச்சு. செல்லம் பக்கத்து வீட்டில் ஆடி மாதம் கூழ் ஊற்றுனாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் ஒரு குண்டான தூக்கிட்டு வந்துட்டேன் செல்லம் அப்படின்னு பாப்பா கிட்ட சொல்ல அதுக்கு பாப்பா 3 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்லைப்பான்னு என்கிட்ட சொல்ல யாரு செல்லம் அந்த 3 பேருன்னு பாப்பா கிட்ட கேட்க நீ நான் அம்மா அப்படின்ட்டுருச்சு பாப்பா. செல்லம் நம்ம வீட்டில் நீ கறி குழம்பா வாசம் தூக்குதே. ஆமாப்பா ஆனால் அது நம்ம வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில்.